This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். செயற்கை இதயத்துடன் 100 நாட்களுக்கு மேல் வாழ்ந்த நோயாளி, சாதனை படைத்த மருத்துவர்கள். இதய செயலிழப்பால் பாதிக்கப்பட்டவருக்கு செயற்கை இதயத்தை பொருத்திய ஆஸ்திரேலிய மருத்துவர்கள் சாதனை புரிந்திருக்கிறார்கள். செயற்கை இருதயம் உலகின் பல நாடுகளில் நோயாளிகளுக்கு பொருத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் 100 நாட்களுக்கு மேல் வாழ்ந்தது கிடையாது. ஆஸ்திரேலிய மருத்துவர்கள் செயற்கை இதயம் பொருத்தப்பட்ட நோயாளியை 100 நாட்களுக்கு மேல் வாழ வைத்திருக்கிறார்கள். மட்டுமல்லாது நோயாளியை மருத்துவமனையில் இருந்து செயற்கை இதயத்துடன் டிஸ்சார்ஜும் செய்திருக்கிறார்கள். ஆஸ்திரேலியாவை சேர்ந்த 40 வயது நபருக்கு கடந்த நவம்பர் மாதம் இதயம் திடீரென செயலிழந்தது. உடனடியாக அவர் சிட்னியில் உள்ள புனித வின்சென்ட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு பிவாக்கர் டோட்டல் ஆர்டிஃபிஷியல் ஹார்ட் என்ற உயர் தொழில்நுட்ப செயற்கை இதயம் பொருத்தப்பட்டது. சுமார் 650 கிராம் எடை கொண்ட செயற்கை இதயம் டைட்டானியம் உலோகத்தால் செய்யப்பட்டிருக்கிறது. உடலில் ஒரு அங்கம் போல, இயற்கையான இதயம் போல இது இருக்கும். இது உடலின் அனைத்து பாகங்களுக்கும் இரத்தத்தை பம்ப் செய்து அனுப்பும். இதற்காக சிறிய பேட்டரி ஒன்று பொருத்தப்பட்டிருக்கிறது. இதனை ரீசார்ஜ் செய்ய முடியும். 12 வயது சிறுவர்களுக்கு கூட பொருந்தும் அளவுக்கு இந்த செயற்கை இதயம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவில் இன்னும் சில நாடுகளிலும் ஏற்கனவே இது போன்ற செயற்கை இதயம் நோயாளிகளுக்கு பொருத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இவர்கள் இன்னமும் மருத்துவமனையில்தான் இருக்கிறார்கள். ஆஸ்திரேலியாவில் செயற்கை இதயம் பொருத்தப்பட்ட நபர் 3 நாட்களுக்கு மேலாக உயிர் வாழ்ந்திருக்கிறார். எனவே மருத்துவர்கள் அவரை செயற்கை இதயத்துடன் டிஸ்சார்ஜ் செய்திருக்கிறார்கள். உலகிலேயே முதல் முறையாக இந்த செயற்கை இதயத்துடன் மருத்துவமனையை விட்டு வெளியேறிய முதல் நோயாளியாக இவர் அறியப்படுகிறார். இது குறித்து அந்நாட்டு மருத்துவர்கள் கூறுகையில், ஆஸ்திரேலிய உயிரியல் பொறியியல் டேனியல் டிம்ஸ் என்பவர்தான் செயற்கை இதயத்தை கண்டுபிடித்தார். சிறு வயதிலிருந்தே அவருடைய தந்தையுடன் குழாய் மற்றும் நீர் பம்புகளை கொண்டு ஆராய்ச்சி செய்த அனுபவத்தை இவர் பெற்றிருக்கிறார். இவரது தந்தையும் இதய பிரச்சனையால் தான் உயிரிழந்தார். எனவே இதய பிரச்சனையால் பாதிக்கப்படுபவர்களை காப்பாற்ற இந்த செயற்கை இதயத்தை கண்டுபிடித்திருக்கிறார். இனி வரும் காலங்களில் வயர்லெஸ் சார்ஜர் மூலம் இந்த இதயம் இயங்கும் வகையில் வடிவமைக்கப்படும். எங்கள் நாட்டின் முதல் இதய மாற்று அறுவை சிகிச்சையும் இதே மருத்துவமனையில்தான் நடந்தது. இந்த மருத்துவமனையில் செயற்கை இதயம் பொருத்தப்பட்ட நபர் நீண்ட நாள் வாழ வைத்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. தற்பொழுது அவருக்கு உறுப்பு தானம் மூலமாக மற்றொருவரின் இதயம் பொருத்தப்பட்டு இருக்கிறது என்று கூறியுள்ளார். இந்த செயற்கை இதயத்தில் இன்னும் சில மேம்பாடுகள் செய்ய வேண்டியது இருக்கிறது என்று கூறும் மருத்துவர்கள், இது சாமானிய மக்களின் பயன்பாட்டுக்கு வர மேலும் சில ஆண்டுகள் ஆகலாம் என தெரிவித்திருக்கின்றனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.